நாம் இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்வதற்கு முன் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா இப்போ என்னென்ன பயிரெலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நீங்கள் என்ன பயிர் செய்கிறீங்க? கம்பு சோளம். கம்பு சோளம். நீங்கள்? நானும் கம்பு மெயினாக போட்டுக்கிறீங்க. மீதி வேறு பயிர் குச்சி வச்சுக்கிறீங்க. நீங்கள் கிழங்கு குச்சி வச்சுக்கிறீங்க. நீங்கள் ஐயா கிழங்குச்சி கம்பு சோளம் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா? நம்ம இது வந்து ஏன் இந்த மாதிரி தேர்வு செஞ்சீங்க? இந்த மாதிரி பயிரை கம்மியாக செலவாகும் தான், நம்ம கம்மியாக செலவாகும், இந்த பகுதிக்கு நல்லா வரும் அப்படிங்கிற அதிகமாக ஆட்கள் செலவெல்லாம் இல்லை அப்படின்னு தான் ஆரம்பிச்சுக்கிறீங்க இல்லையா? ஜென்ரலாக ஒரு விவசாயம் செய்வதற்கும் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பயிர் செஞ்சாலும் சரி நம்ம காட்டில் அந்த பயிர் நல்லா வருமா, நம்ம மண் தண்ணிக்கு அது வருமா அப்படின்னு முதற்கட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மண்ணையும் தண்ணி என்ன பண்ணோம், ஆய்வு செஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணோம், நம்ம காட்டில் என்ன சத்துலாம் இருக்குது, என்ன சத்து இல்லை, நம்ம தண்ணி நல்ல தண்ணியா இல்லை உப்பு தண்ணியா அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், பயிர் செய்யவே நம்ம போகணும். முதற்கண். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பயிர் செய்கிறோம்னு வச்சுக்குவேன், அந்த பயிருடைய ஒரு 10 வருஷத்தோட டேட்டா பேஸ் வச்சுக்கணும். நாங்கள் இந்த பயிர் என்ன ரேட்டுக்கு அதிகபட்சமாக வந்துச்சு, அது எதன் காரணமாக அதிகபட்சமாக விலை போச்சு, இல்லை கம்மியாக விற்கிதுன்னா எதன் காரணமாக கம்மியாக விற்கிது அப்படி தெரியணுமா இல்லையா? எல்லாம் போடுறாங்கன்னு நாம் செய்யக்கூடாது. ஒரு பயிர் வைக்கிறதுக்கு முன்னால் அந்த பயிரோடைய காஸ்ட், இப்போ நீ கம்பு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், கம்பு 10 வருஷம் டேட்டா பேஸ் எடுக்கணும். 10 வருஷத்தில் கம்பு எப்போல்லாம் அதிகமாக இருக்குது, எப்போல்லாம் குறைஞ்சிருக்குது, அதுக்கு என்ன காரணம், தண்ணி அதிகமாக மழை பெஞ்சு போச்சா, இல்லை வறட்சியால் அதிகமாக போச்சா, கம்மியாக அந்த எதா காரணமாக தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மண் தண்ணியெலாம் ஆய்வு செஞ்சு இந்த ஜோனுக்கு இந்த பருவத்துக்கு வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது எந்த பயிர் போடுறோமோ அந்த பயிருடைய விலை நிலவரம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த பயிருக்கு என்னென்னலாம் பூச்சி நோய் வரும், என்னென்ன சத்து தேவை, அது அடிப்படையான நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பயிர் செஞ்சாலுமே இதுக்கு என்னென்னலாம் பூச்சி நோய் வரும், சத்து தேவை, அது எப்படி நம்ம இருக்கிற பொருளை வச்சு மேனேஜ் பண்ணலாம், இடுப்புகளின் செலவை குறைப்பதற்குண்டான தொழில்நுட்பத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். மூன்றாவது, இது எங்கே விற்க போகிறோம் அது தெரியணுமா இல்லையா? இடைத்தரகர்கள் விற்கிறோமா, இல்லை டைரெக்டாக மில்லுக்கே விற்கிறோமா, இல்லை டைரெக்டாக கஸ்டமருக்கு விற்கிறோமா அப்படிங்கிறத மேட்ரு தெரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட. அதுக்கடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த எங்கே விற்கலான்னு சொன்னோம் இல்லையா? இப்போ உழவர் சந்தை இருக்குது, ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குது, கவர்மெண்ட்டில் இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம அங்கே போய் அணுகி கேட்கலாம், என்கிட்ட இந்த மாதிரி கம்பை வந்து என்கிட்ட ஒரு 5 டன் இருக்குது, 2 டன் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம், கேட்டீங்கன்னா என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்குது, நான் கூட வந்து விற்று தருவீங்களா அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க, விற்று தருவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், மார்க்கெட்னு சொல்கிறாங்க இல்லையா, இல்லை நாமளே நேரடியாக விற்பனை செய்கிறதா இருந்தால் டவுனில் கொண்டு போய் விற்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுக்கு தெரியும். இந்த இடையாக இருந்தால் தான் என்ன பண்ணணும், நம்ம விவசாயத்தில் உள்ள இறங்கினா நம்ம என்ன பண்ணியும் நிற்க முடியும். இப்போ பக்கத்து காடுக்கிறவங்க செய்கிறாங்க, இந்த ஊரே எல்லாம் செய்கிறாங்க, நானும் செஞ்சேன் அப்படி செய்யலாமா, அப்படிலாம் பண்ணால் லாஸ் தான் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பயிரை தேர்வு செய்து நம்ம பயிரிடத்துக்கு முன்னால் இந்த டேட்டா பேஸ்லாம் கம்பல்சரி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து விற்கவே இல்லைங்க, என் பொருள் விற்கவே இல்லை, அப்போ என்ன பண்ணலாம், மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய தெரியணும். இப்போ கம்பை மதிப்பு கூட்டுறதுனா என்னென்ன சொல்லுங்கள். கம்பு போட்டேங்க உங்கள் காட்டில், நேரடியாக கொண்டு போய் விற்க தெரியும், ஒன்று சந்தையில் விற்பீங்க, இல்லை எங்கேயே வந்து வாங்கிட்டு போய் வியாபாரி, வேறு என்ன மாதிரிலாம் விற்கலாம். அதை இப்போ அந்த மாவாக அரைச்சி விற்கலாம் இல்லையா, தோசை மாவுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை கம்பு களி கிண்டுவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. இல்லை அதே என்ன பண்ணலாம், சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது அதையே வந்து என்ன கூழாக காசலாம். அதுக்கடுத்து வந்து உருண்டையாக சேர்ந்து என்ன பண்ணலாம், ஸ்வீட் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தி பண்ணால் இதெல்லாம் மதிப்பு விட்டு விற்பனை செய்யுது. நீ 1 கிலோ வந்து இன்றைக்கி ஒன்று 50 ரூபாய் ரேட்டு போயிட்டுருக்குது இல்லையா, 45 to 55, 60 ரூபா வரலும் போயிட்டுருக்குதுன்னா இன்றைக்கி ரேட்டு. அதுவே நீ மதிப்பிடும்போது 1 கிலோ எவ்வளோ விற்கும், 200, 300, 400, 500 விற்கலாம். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது என்னென்னா, இது முடியாத பட்சத்தில் அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணலாம், ஈஸியாக மதிப்பீடு விற்பனை செய்யலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன். இப்படின்னா உரம்லாம் போட்டிங்களா, அதுக்கு உரமும் போடல, பூச்சி நோய் மருந்து எடுக்கல இல்லையா, அப்போ என்ன எருவு மட்டும்தான் போட்டுருக்கிறீங்க, வெரி குட். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், இயற்கை இதாங்க இல்லையா, ஆர்கானிக் முறையில் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா அது மதிப்பு கூட்டுறது. அதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் வந்து மதிப்பு கூட்டுறது தான். நம்ம பொருளை வந்து ஈஸியாக விற்பனை செய்யலாம். இப்போ என்னோட இந்த பொருள்லாம் இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்புலையோ, டெலகிராம் குரூப்லையோ, ஃபேஸ்புக்லையோ இந்த மாதிரி போட்டிங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை தேடி வந்து வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி நிறையா டெக்னாலஜி வந்துருக்குது இல்லையா, அதை நம்ம பயன்படுத்தலாமா இல்லையா? வெரி குட். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு விவசாயம் செய்வதற்கு முன்னால் இந்த அடிப்படையான கருத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்,
நிற்க முடியும் விவசாயத்தில். அதேமாதிரி பயிர் காப்பீடு அதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஆடு மாடுலாம் வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கீங்களா? ஆடு மாடுலாம் வச்சுருக்கீங்கன்னா என்ன பண்ணலாம், அதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் செய்யலாம், நம்ம பயிருக்கு காப்பீடு செய்யலாம். செய்யும்போது என்ன பண்ணணும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவங்களையோ இல்லைன்னா வந்து சேவை மையத்திலேயே போய் பதிவு செஞ்சுக்கலாம். அது பெரிய விஷயமே இல்லை காப்பீடு செய்கிறது. ஆனால் அது என்ன பண்ணும், அதுக்கு முன்னால் இந்த வருவாய் கிராமத்துக்குள்ள என்னென்ன கிராப்பெல்லாம் நோட்டிஃபை ஆகிருக்குது, அந்த கிராப்பை வந்து நம்ம காப்பீடு செய்யலாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செஞ்சோம்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வறட்சியாக வருது இல்லை அதிக வெள்ளமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், மேனேஜ் பண்ண முடியும் ஈஸியாக இல்லையா? அதுக்கு தான் இது. அதனால் விவசாயம் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பேசிக் டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா விவசாயத்தில் நிலை பெற முடியும். எனவே அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.